Hello students, இன்னைக்கு நம்ம ionic equilibrium chapterல இருந்து ஒரு question பார்க்கலாம். Question வந்து POH of 0.002 m nitric acid is. So நமக்கு concentration of H plus ion கொடுத்திருக்காங்க which is equal to 0.002. POH calculate பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் கூட plus log 2 அல்லது minus log 2 அப்படி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நமக்கு क्वेश्चनல given வந்து H plus concentration is equal to 0.002. அதை நம்ம எப்படி எழுதுறோம் 2 into 10 to the power minus 3 m ன்னு எழுதுறோம். ஃபார்முலா தெரியும் pH is equal to minus log of H plus concentration. So H plus இருக்கிற இடத்துல 2 into 10 to the power minus 3 போடுறோம். அப்போ இது log AB ஃபார்முலால இருக்கு. அதை நம்ம பிரிச்சு log A plus log B ன்னு மாத்திரம். ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ்ல அந்த log 2 இருக்கனால இதை நம்ம வந்து வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கோம். இந்த பார்ட்டுக்கு மட்டும் நம்ம மாத்திரம். ஸோ இது log A to the power B இருக்கு. அப்போ இதை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்தோம்னா -3 log 10. log 10ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ இந்த பார்ட் என்ன ஆகும் -3ன்னு இருக்கும். இப்போ இந்த மைனஸை நம்ம உள்ள எடுத்தோம்னா இது என்ன ஆகும் minus log 2 minus of minus plus ஆகும். ஸோ +3. அப்போ pH is equal to நமக்கு minus log 2 plus 3ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம POH கண்டுபிடிக்கிறதுக்கு pH plus POH is equal to 14. அப்போ POH is equal to 14 minus pH. இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ். இப்போ நமக்கு கிடைச்ச pH வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா 14, இது இந்த மைனஸ், இது வந்து pH வேல்யூ minus log 2 plus 3. அப்போ என்ன ஆகும் 14, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகும், பிளஸ் log 2, இது -3. இப்போ 14 minus 3 வந்து 11. ஸோ 11 plus log 2 நம்மளுக்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன்ல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் A 11 plus log 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.